ஹலோ எவ்ரி ஒன், ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி டு ஆல். நான் வந்துட்டு குயிக்காக உங்களுக்கு ஒரு சாக்லேட் கோகோ பவுடர் வச்சு ஒரு கொழுக்கட்டை ரெசிபி நான் பண்ணி காட்டுறேன். இது அரிசி மாவு லேசாக நெய் விட்டு வறுத்து ரெடியாக வச்சுருக்கேன். கோகோ பவுடர் 1 ஸ்பூனு, அப்புறம் நட்ஸு உள்ள ஸ்டஃபிங்க்கு பாதாம், அக்ரூட்டு அந்த கிரவுண்ட் நட் இது மூணுத்தையும் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். வெனிலா எசன்ஸு, 1 ஸ்பூன் கீ, உப்பு தேவையான அளவுக்கு, ஏலக்காய் தூள், நெய்யில் கொஞ்சோண்டு தேங்காய் வந்து துருவி வறுத்து வச்சுருக்கேன். வெள்ளைப்பாக ரெடியாக வச்சுருக்கேன். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா சுடு தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன் ரெடியாக. இப்போ நம்ம இதில் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர், கொஞ்சமாக கீ போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் லைட்டாக, நிறையா இல்லை, பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு. ஓகே, கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றியாச்சு. சுடு தண்ணி ரெடியாக இருக்குது, அதை ஊற்றி நல்லா டோ பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு இப்போது நான் இந்த நட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அரைச்சிக்க போகிறேன். இப்போது அரைச்சாச்சு. இப்போ நம்ம இந்த இதுக்கு தேவையான அளவுக்கு கோகோனட் வந்துட்டு நல்லா துருவி நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் கெடாமல் இருக்கும், அதுக்காக. சரி, கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. இப்போது இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவுக்கு ஜாகரி, இது வந்து கருப்பட்டி வெல்லம், ரொம்ப மெல்ட் ஆகிற மாதிரி ஊற்றிக்காதீங்க, கரெக்டான பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸ்டஃபிங் பாருங்கள், சாக்லேட் பவுடர் எல்லாம் போட்டு டோ நல்லா பிசைஞ்சு ரெடியாக இருக்குது. இது சாஃப்டாக, எவ்வளோ சாஃப்டாக நம்ம பிசைஞ்சிக்கணுமோ அவ்வளோ சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. ஓகே, கொஞ்சம் எடுத்துட்டு யூஸ்வலாக எப்பவும் பண்ணுற போல தான் அவ்வளோதான். இந்த பாருங்கள், சாக்லேட் கொழுக்கட்டை இது உள்ள ஸ்டஃபிங் பண்ணி வச்சாச்சு. ஓகே, ரெடி பண்ணியாச்சு. இனி வேக வைக்க வேண்டியதுதான். ஓகே, சாக்லேட் கொழுக்கட்டை ரெடி. ஓகே, பை பை, see you later.